சத்தமா பேசணும்க்கா. சத்தமா பேசுங்க. வீடு எரிஞ்சப்ப கத்துனீங்களா? அது மாதிரி கத்துங்க. ஒருத்தரா எவ்வளவு நாளைக்குள்ள கட்டி தரேன் நாங்க? 2 வருஷம். 2 வருஷம் ஆயிடுச்சு இல்ல? எப்ப வீடு வரதா சொல்லியிருந்தாங்க? எத்தனை மாசம்? 12 மாசம் விடுறோம். ஏன் உங்களுக்கு நாள்கள் நல்லா இல்லையாமா? அப்புறம் எலெக்ஷன் எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? எங்களுக்கு வீட்டை குத்துட்டு அப்புறம் ஓட்டை கேளுங்கன்னா சொல்லலாம்ல? ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? பாதிக்கிறது யாரு? நீங்க தானே இல்ல? பாதிக்கிறது நீங்க தானே. பறக்கூட்டன்னா வந்து என்னைக்குமே பரிதவிச்சுட்டு தான் இருக்கணுமா? இல்ல, அப்போ உங்ககிட்ட அம்பேத்கர் நல்ல ஓட்டு உரிமையை கொடுத்துருக்காரு. அதை வச்சு மிரட்டணும்ல. ஏன் அதை செய்யல நீங்க? எல்லாம் வரவன் போறோம் பின்னாடிலாம் நம்ம போய் நின்னுறோம்ல. நமக்கு உண்டான உரிமையை நம்ம எடுக்கிறது இல்ல. அதான் ஐயா, வரவங்களை வர வைக்கிறவங்க நீங்க தானே. அப்போ அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு. அடிக்க வேண்டியது தானே. அப்ப நீங்க அப்பயே சொல்லிடணும், ஓட்டு போடுறோம் எங்களுக்கு வீட்டை முதல்ல கொடுக்குறான்னு கேட்டிருக்கணும்ல. சொல்லிட்டாங்க. அது கூட எலெக்ஷன் வந்துருச்சு. அது எலெக்ஷன் வர டைம்ல குடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. இல்லம்மா, இப்போ நம்ம நேரம் அதுதான். எலெக்ஷன் டைம்ல தான் நம்ம எதையும் கேட்க முடியும். அதுக்கப்புறம் 5 வருஷம் அவன் பின்னாடி நம்ம தான் ஓடணும் இல்லையா? அது பெண்களான நாமளே வந்து முயற்சி எடுத்து செய்யலனா அப்புறம் எப்படி நடக்கும்? செஞ்சிருக்கலாம்ல. நம்ம இந்த 200 குடும்பம் ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணி எனக்கு முதல்ல வீட்டு சாவியை கொடுங்கடா அப்புறம் நாங்க ஓட்டு போறோம் சொல்லலாம்ல. நாங்க நடு ரோட்ல உட்காந்துருக்கோம், எங்க ஓட்டு மட்டும் உனக்கு தேவையாடா ஆதாரி பையலன்னு கேட்க வேண்டியதானே. கேட்ட பிறகுதான் எல்லாம் சரி போங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அது வேற வழி இல்லாத எல்லாம் போயிட்டாங்க. ஓட்டு போடுங்க, நாங்க உங்களுக்கு தரோம், வீடு நாங்க வாங்கி தரங்கன்றாங்க. நீங்க முதல்ல வீடை வாங்கி தாங்க. வீடு எவன் வாங்கி தரானோ அவனுக்கு நாங்க ஓட்டு போறோம் சொல்ல வேண்டியதானே. ஏண்டா நாங்க ஓட்டு போட்டுதான் நீ போய் பங்களால உட்காந்துறாடா. நாங்க அப்படி இல்லையே, நடுத்தரில் தானே நிக்கிறோம் சொல்ல வேண்டியதானே. இல்லங்கண்ணா, உழைக்கிற ஜனம் நம்ம இப்படிதான் காலத்துக்கா இருக்கணுமா? கட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க பேசுறாங்க. எந்த ஆளுங்களே வந்து அந்த கட்சி சம்பந்தப்பட்ட ஆளு பேசுறாங்க. தருவாரு சொல்லுவாரு இவர் ஓட்டு போடுங்க அவங்களே பேசுறாங்க. எல்லாம் சரிதானா? இப்ப நம்மளோட உரிமையை நம்ம தானே கேட்கணும். யாருங்க கேட்க முடியும்? நீங்க போடுங்க அப்பதான் போடணும். அதெல்லாம் சரிதான். போடுங்க நம்மள 2 வருஷமா ஏமாத்திட்டு தானே இருக்கான். 2 வருஷம் நமக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுத்துருக்கானா? சரி, 2 வருஷமா இங்க இருக்கிறீங்களே, உங்களுக்கு குடிக்கிறது தண்ணி கொள்ளா வசதி தானே போட்டு கொடுத்துருக்காங்களா? வெளியே தானே போய் புடிச்சுட்டு வரணும். எவ்வளவு தொலைவில் போய் புடிச்சுட்டு வரணும்? அவ்வளவு தூரம்